நம்ம இன்னைக்கு டீ ஷாப்பில் கிடைக்கிற மாதிரி நல்ல கார போண்டாவும் அதுக்கு ஏற்ற சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த போண்டா நல்ல வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது கூட தேங்காய் சட்னி கார சட்னிலாம் வச்சு சாப்பிடும்போது பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். இது நம்ம ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸுக்காக பண்ணலாம், அப்படி இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிடலாம். நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும், வீட்டில் செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் அரை கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 100 ml அளவு தயிர் இருக்கும். 1 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு விஸ்க் வச்சு கலந்துக்கிறேன். நீங்கள் விஸ்க் இல்லைன்னா ஸ்பூன் வச்சு கூட மிக்ஸ் பண்ணலாம். இது நம்ம நல்லா ஒரு க்ரீமியான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இதில் யூஸ் பண்ணுற தயிர் நல்ல கெட்டியான தயிராக ஃப்ரெஷ்ஷான தயிராக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவு மைதா, 3/4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான பக்குவத்தில் இருக்கணும். இப்போ என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்ன்ட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சரில் இருக்கணும். நம்ம மெதுவடைக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல, அந்த மாவோட கன்சிஸ்டன்சி போல் இருக்கணும். இது ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் போண்டா ஹார்டாக வர மாதிரி இருக்கும். அதனால் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இது கூட 2 பச்சை மிளகாயை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 இன்ச் அளவு இஞ்சியை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துட்டு 1 கைப்பிடி கொத்தமல்லி அதையும் நல்லா பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்துக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகாய் உங்கள் காரத்திற்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. நம்ம சோடா உப்புன்னு சொல்லுவோம்ல அது. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. பொதுவாக கடைகளில் செய்கிற போண்டாவில் வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க. நீங்கள் அப்படியேவும் செய்யலாம் வெங்காயம் சேர்க்காம. ஆனால் நான் எப்போதும் வீட்டில் செய்யும்போது வெங்காயம் சேர்த்து பண்ணுவேன். அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இன்றைக்கி வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்துட்டு கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே வச்சுருங்க. அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். சட்னி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் தேங்காய் துருவல், கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. நான் 1 இன்ச் அளவு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகாய், இது கூடவே தேவையான அளவு உப்பு, 1 கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை, இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இடையில நீங்கள் அரைக்கும் போது தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிக்கலாம். நான் கெட்டியாகவே யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதை நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். 1 டீஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம் பருப்பு இது ரெண்டும் தாளிச்சிட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வரமிளகா கூட சேர்த்து தாளித்து ஊற்றலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்துட்டு தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இந்த மாவும் நல்லா செட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதிலேருந்து நம்ம எடுத்து ஒரு சின்ன சின்ன உருண்டையாக போட்டுட்டு நம்ம போண்டா சுட்டு எடுத்துடலாம். போண்டா செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நல்லா இது போல் கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் போண்டா நம்ம சேர்க்கணும். எண்ணெயில் லேசாக ஒரு உருண்டை மாவு எடுத்துகிட்டு இது போல் டைரெக்டாக எண்ணெயில் விட்டுறணும். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா தீயை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் போண்டாஸ் சேர்த்துக்கோங்க. போண்டாக்களை உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா வெளியில் சீக்கிரமாகவே கலர் சேஞ்ச் ஆயிரும். ஆனால் உள்ள மாவு வேகாமல் பச்சையாக இருக்கும். அதனால் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் இடையிடையில லோ ஃப்ளேமில் கூட வச்சு பொரிச்சு எடுக்கலாம். இது போல் எண்ணெயை அது மேலே தெளித்து விட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு நல்ல ஒரு கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். பார்த்தாலே தெரியும் நல்ல வெளியில் கிறிஸ்பி ஆயிடுச்சுன்னு. அந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. போண்டா சூப்பராக தயாராக இருக்குது. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் போண்டாக்கள் செய்து ஒவ்வொரு பேட்சாக சுட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாம்.
இந்த போண்டா கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்க தேங்காய் சட்னி அதுக்கப்புறமா கார சட்னிலாம் கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வெரைட்டியான சட்னி ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட டேஸ்டியான போண்டாக்கள் எல்லாமே சூப்பராக தயாராகிருச்சு. நம்ம இதை சர்வ் பண்ணலாம். நல்லா சுட சுட சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.